உனக்கு 60 லட்சம் ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறேன் தம்பி. டெஃபினட்டா சார் வந்து ஆக்சுவலி கூப்பிட்டு ஒரு பெரிய ஆஃபர், அதாவது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு ஆஃபர் சொன்னார். டக்குன்னு வந்து நீ உடம்பு குறைக்கணும், இதை நீ பண்ணி முடிச்சுனா உனக்கு நான் வந்து 60 lakhs தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் என்னை பார்க்க வந்தார். அவருக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன். தினசரி ஒரு நாள் நாம் சவப்பெட்டியை நோக்கி நாம் நடக்கின்றோம். நேற்று பிறந்த குழந்தை கூட இன்னைக்கு நடக்கும். அவருக்கு வயசு 32, ஒரிஜினல் வயசு. பாஸ்போர்ட் வாங்குறதுக்கும் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் தான் அந்த வயசு. ஆனால் அவர் சவப்பெட்டியை நோக்கி 73வது வயசுல நடக்கிறார். அதை பார்த்து அவர் கொஞ்சம் பயந்துட்டார். இதுதான் சான்ஸ்ன்னு உனக்கு 60 லட்சம் ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறேன் தம்பி. நீ அடுத்த 52 வாரத்தில் குறைச்சிடு. வாரம் ஒரு வீடியோ போட்டு அவரை மாதிரி இங்கே நிறைய பேர் நீங்களும் உங்கள் சவப்பெட்டியை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதை காப்பாற்றுவதற்காக தம்பி இர்ஃபான் கான் ரெடின்ட்டார். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து சொல்லு, அவங்களுக்காக தான் செய்யுதுன்னு. டெஃபினட்டா சார் வந்து ஆக்சுவலி கூப்பிட்டு ஒரு பெரிய ஆஃபர், அதாவது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு ஆஃபர் சொன்னார். அது திடீர்னு வந்து அது ரொம்ப அவுட் ஆஃப் நோவேர்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டக்குன்னு வந்து நீ உடம்பு குறைக்கணும், ஐஓவில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து குறைக்கணும்னு சொல்ல, ஃபேட்டை தான் குறைக்க சொன்னேன். ஃபேட் தானே சார் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து குறைக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நீ பண்ணி முடிச்சுனா உனக்கு நான் வந்து 60 lakhs தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 60 lakhs ஒரு கண்ணாடி பொட்டியில் போட்டு பூட்டிடுவோம். அண்ட் ஆல்சோ இது வந்து நிறைய பேர் அவங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்துடுவோம். இன்னொரு கீயை நான் கையில் வச்சுப்பேன். எஸ், அண்ட் இது வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதும் சொன்னாங்க. அதாவது நல்ல வகையில். ஏன்னா நான் நிறைய இடத்துல போயிட்டு நிறையா சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் எதை எப்படி சாப்பிடணும் நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஸோ அதையும் சேர்த்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கான்டென்ட்டாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கோஸ் டு இர்ஃபான் கான் ஃபார் 60 lakhs. 52 வாரம். என்ன கணக்குன்னு பார்க்குறீங்களா? அடுத்த 2026 November 14th we are celebrating again the second influencer day. November 14. இனிமே November 14னா diabetes day, children's day and influencers day, where influencers meet and they enjoy their life and they build wealth and success together. ஏன் டுகெதர்னு சொல்கிறேன்னா, ஒரு அரசியல்வாதி என்கிட்ட சொன்னார், ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டரை புகழ்ந்து பார்த்ததே இல்லைன்னார். நான் கேட்டேன், உங்கள் அரசியல் மட்டும் என்னவா, நீங்கள் யாரையாவது புகழ்ந்துருக்கீங்களான்னார். என் கட்சிக்காரனை மட்டும்தான் புகழ்ந்து பழக்கம் அப்படின்னு. ஓகே, பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தே நீட் டு ஃபாலோ கோஆப்ரேட் இன்டர்னலி அண்ட் கம்பீட் எக்ஸ்டர்னலி. நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளே கோஆப்ரேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லா பிராண்டுக்குமே ஒரு 10 இன்ஃப்ளூயன்ஸராக தேவை. ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்க, யூ வில் ஆல்சோ ஹாவ் ஹாப்பினஸ்.